முக்கிய செய்திகள். அகமதாபாத் விமான விபத்தில் 241 பேர் இறந்ததாக ஏர் இந்தியா அறிவிப்பு. புறப்பட்ட 30வது வினாடியில் பயணிகளுக்கு நேர்ந்த கொடூரம். உலகையே உலுக்கிய விபத்தில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பிய அதிசயம். அவசர கால வழியை பயன்படுத்தி சாதுரியமாக தப்பிய பயணி. பயணிகளின் உடல்கள் அடையாளம் தெரியாமல் உறவினர்கள் கதறல். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. விபத்துக்குள்ளான விமானத்தின் விமானி விடுத்த மேடே எச்சரிக்கை. கடைசி வினாடிகளில் ஆபத்தின் தீவிரத்தை உணர்ந்ததும் நடவடிக்கை. வணக்கம். வணக்கம். உலகையே உலுக்கிய குஜராத் விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த நிலையில் எஞ்சிய 241 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் 242 பயணிகளுடன் ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் லண்டனுக்கு சென்றது. புறப்பட்ட 30வது வினாடியிலேயே 700 அடி உயரத்தில் விமானம் சென்றபோது மேகானி நகரில் அமைந்துள்ள PJ மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்ததை அடுத்து பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் நெருப்பு பிழம்புடன் கரும்புகை வானுயர எழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் விமானம் சுக்குநூறாக நொறுங்கியதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியும் கடுமையாக சேதமடைந்தது. உருக்குலைந்த நிலையில் காட்சியளிக்கும் அந்த விடுதி மற்றும் விமான பாகங்கள் தீக்கிரையாகின. இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த 45 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 5 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விடுதியின் மீது விமானம் விழுந்து நொறுங்கியதில் ஒரு பயணி மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார். மீதமுள்ள 229 பயணிகள், 2 விமானி உள்ளிட்ட 12 ஊழியர்கள் தீயில் எரிந்து பலியாகினர். 204 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 37 பேரின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விபத்து நடந்த இடத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் பார்வையிட்டனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்து திரு அமித் ஷா ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்தவர்களின் உடல்கள் DNA பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். मगर 1.25 लाख लीटर ईंधन विमान के अंदर ही था और लगभग गर्मी तापमान इतना ऊंचा हो गया कि किसी को बचाने की मौका ही नहीं मिला. अब मैं घटना स्थान पर भी जाकर आया हूं. सारे यात्रियों के मृतदेह को बाहर निकालने का काम लगभग समाप्त हो चुका है. இந்த விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்தார். இந்தியாவில் கடந்த 37 ஆண்டுகளில் நடந்த 2வது மிகப்பெரிய விமான விபத்து இது என விமானத்துறையினர் தெரிவித்தனர். விபத்தை தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கான அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 6357373831 6357373841 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு உறவினர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 180056914444 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டினர் 918062779200 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தை இன்று ஆய்வு செய்யும் பிரதமர் திரு மோடி காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறவுள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் ஒருவர் மட்டும் சாதுரியமாக செயல்பட்டு உயிர் பிழைத்த சம்பவம் நடந்துள்ளது. தரையில் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறிய ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 204 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 1,25,000 லிட்டர் எரிபொருளுடன் விமானம் விழுந்ததால் பயணிகள் தீயின் கோர பிடியிலிருந்து தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இத்தனை பேர் உயிரிழந்த இந்த விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த அதிசயம் அரங்கேறியுள்ளது. 38 வயதான ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்பவர் விமானத்தில் 11A இருக்கை எக்கனாமி வகுப்பில் முதல் வரிசையில் பயணித்துள்ளார். ஜன்னல் மற்றும் நெருக்கடியான சமயங்களில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த இருக்கை அமைந்திருந்ததால் எமர்ஜென்சி தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர் சாதுரியமாக கீழே குதித்து உயிர் தப்பியுள்ளார்.
விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தில் லண்டன் செல்ல வேண்டிய பூமி சவுகான் என்ற பெண் பயணி 10 நிமிடங்களில் விமானத்தை தவறவிட்டதால் அவரும் உயிர் பிழைத்துள்ளார். அகமதாபாத் போக்குவரத்து நெரிசல் வாகனம் சிக்கியதால் ஏர் இந்தியா விமானத்தை தவறவிட்டதாக அவர் கூறியுள்ளார். விபத்து குறித்து ஆய்வு செய்ய இங்கிலாந்து மற்றும் போயிங் விமான குழுவினரும் வர உள்ளனர். இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று டாடா குழும தலைவர் திரு சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைக்கு ஆகும் செலவை ஏற்பதுடன் அவர்களுக்கு தேவையான உதவி செய்து தரப்படும் என்றும் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியை கட்டுவதற்கு தேவையான உதவியும் செய்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் மெழுகுவர்த்தி ஏற்றி ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். நாட்டை அதிர வைத்த கோர விமான விபத்து குறித்து தகவல் தெரிந்ததும் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சிவில் மருத்துவமனையில் குவிந்த உறவினர்கள் உறவுகளை தேடி கதறி அழுத சம்பவம் பதற வைத்தது. அகமதாபாத் விமான நிலையம் அருகே லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதாக தகவல் கிடைத்ததும் அதில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கும் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சிவில் மருத்துவமனை முன்பு திரண்டனர். உறவினர்களின் நிலை தெரியாமல் அவர்கள் கதறி அழுத சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்தது. தாய், தந்தை, மகள் என உறவுகளை இழந்தவர்கள் கருகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த உடல்களை அடையாளம் காண முடியாமல் பரிதவித்தனர். இதையடுத்து DNA பரிசோதனை செய்து உடல்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்றன. இரவு முழுவதும் மருத்துவமனையில் காத்திருந்த உறவினர்கள் இரத்த மாதிரிகளை வழங்கினர். मेरे बीए जी है, मेरी लड़की के ससुरा जी है, वर्दी चंद जी नाम है उनका। वो प्लेन में थे और लंदन जाए, मैं उनको एयरपोर्ट छोड़ के आया, घर पे आया तो ये मैसेज आ गया कि वो प्लेन क्रैश हो गया है। सपोर्ट तो ब्लड सैंपल लिया, हमारा ब्लड जो भी उनका लड़का था उनका ब्लड सैंपल लिया है और बोला कि 72 घंटे 72 आवर में आपको रिपोर्ट दे दें। தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என்று கூறியுள்ள விமானத்துறை அதிகாரிகள் வழக்கமாக விமானம் பறக்க தொடங்கியவுடன் அதன் லேண்டிங் கியர் எனப்படும் டயர் மேலே இழுத்துக் கொள்ளப்படும். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லேண்டிங் கியர் அப்படியே வெளியே இருந்ததாக கூறினர். எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால்தான் உயிர் சேதம் அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வாலும் கிளீவ் குந்தரும் இயக்கியதாகவும் சுமித் சபர்வால் 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்டவர் என்றும் துணை விமானி 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கியவர் என்றும் அவர்கள் கூறினர். அகமதாபாத் விமான விபத்து மனதை உறைய வைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலும் இந்த விபத்துக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர், கனடா பிரதமர் மார்க் கார்னி, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்போன்ஸ், இங்கிலாந்து மன்னர் சார்லஸ், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ரஷ்ய அதிபர் புதின், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், இத்தாலி பிரதமர் மெலோனி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத் விமான விபத்து ஏற்படுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு மேடே அழைப்பு விடுத்து கட்டுப்பாட்டு மையத்தை விமானி எச்சரித்த தகவல் வெளியாகியுள்ளது. விமான விபத்துக்கு முன்பாக விடுக்கப்படும் மேடே அழைப்பு என்றால் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. உலகையே பதற வைத்திருக்கும் அகமதாபாத் விமான விபத்து நிகழும் முன் விமானி சுமித் சபர்வால் கட்டுப்பாட்டு மையத்திற்கு மேடே அழைப்பு விடுத்துள்ளார். அதன் பிறகு விமானத்திலிருந்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு எந்த பதிலும் வரவில்லை. மேடே என்ற சொல் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அவசரகால வார்த்தையாக கருதப்படுகிறது. விமானம் மற்றும் கப்பல்களில் பெரும் ஆபத்து நிகழப்போகிறது என்ற தகவலை கூறி கட்டுப்பாட்டு மையத்தை எச்சரிக்கும் வகையில் மேடே என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆபத்தின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் 3 முறை மேடே என கேப்டன் எச்சரிப்பார். இங்கிலாந்தில் கிராய்டன் விமான நிலையத்தில் அறிவிப்பாளராக பணியாற்றிய ஃப்ரெடரிக் ஸ்டான்லி என்பவரால் மேடே என்ற வார்த்தை முதலாக 1920ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்டது. பிரெஞ்சு சொல்லான மைடர் என்ற சொல்லில் இருந்தே மேடே என்ற வார்த்தை உருவாகியுள்ளது. ஆபத்தில் உள்ளோம், வந்து உதவுங்கள் என்பதே இதன் பொருளாகும். 1923 முதல் விமானம் மற்றும் கப்பல்களில் இயந்திர கோளாறு, தீ விபத்து அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் போது மேடே அழைப்பு விடுக்கப்படுகிறது. மேடே அழைப்பு கட்டுப்பாட்டு மையத்திற்கு கிடைத்த அடுத்த நொடியில் இருந்து மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. விபத்து பகுதியை நோக்கி விரையும் மீட்பு குழுக்கள் இயன்றவரை உயிரிழப்புகளை தவிர்க்கும் பணிகளை வேகப்படுத்துவார்கள். ஏர் இந்தியா விமான விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணமாக இருக்கும் என்று அத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். லண்டனுக்கு பயணித்த 241 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் உடல் கருகி பலியானது நாட்டு மக்களை பதைபதைக்க வைத்துள்ளது.
விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை விரிவாக விசாரித்து வரும் நிலையில் அத்துறையில் பணிபுரிந்த முன்னாள் விமானிகள் விபத்துக்கு ஏர் இந்தியா விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று கூறியுள்ளனர். விமானத்தில் இழுவை திறன் இல்லாததால் இந்த விபத்து நடந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நம்ம பைலட் வந்து மேடே சொல்லியிருக்கனால ஒரு டிஸ்ட்ரஸ் கால் சொல்லியிருக்காங்க இமீடியட்டாக டேக் ஆஃப் ஆனதுனால. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ட்ரஸ்ட், அந்த இழுவை திறன் இருக்குல்ல, ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு அது இன்ஜினில் வந்து இழுவை திறன் ட்ரஸ்ட்டு தேவை. அந்த ட்ரஸ்ட்டு இல்லாததுனால அது விழுந்திருக்கிறதுக்கு யோகிக்கிறதுல நான் சொல்ல முடியும். விமான வழித்தடத்தில் பறவைகள் மோதினாலும் விபத்து ஏற்படும் என்று கூறியுள்ள முன்னாள் விமானப்படை வீரர் திரு செல்வ ராமலிங்கம், அகமதாபாத் விமான விபத்துக்கு பறவைகள் காரணமாக இருக்க முடியாது என்றார். பல ஆயிரம் உயரத்தில் விமானம் பறக்கும் போதுதான் இதுபோன்ற விபத்து நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பெரிய அளவில் பேர்டு ஹிட் நடந்ததுனால பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, பேர்டு ஹிட் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய பருந்துகள், கழுகுகள் வந்து பறக்கும்போது, விமானம் பறக்கும்போது மோதிச்சு அப்படின்னா அதோட அந்த ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரில் மோதும்போது அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சரில் சிறிதளவு ஒரு குழி மாதிரி விழுந்தால் கூட அந்த விமானம் தொடர்ந்து பறக்கும்போது விமானத்தோட அந்த காற்றின் வேகத்தினாலையும் அந்த காற்றின் அழுத்தத்தினாலையும் அந்த குழி அப்படிங்கிறது அந்த பெரிய அளவில் போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா காற்றினோட அழுத்தத்தில் வந்து அது விமானத்தையே ஓட்ட போட்டுரும். ஏர் இந்தியா போயிங் 787 ரக விமானம் தரத்தில் சிறந்தது என்றும் இதன் தரம் காலப்போக்கில் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதாக ஓய்வு பெற்ற ஏர் இந்தியா அதிகாரி திரு மோகன் கூறினார். விபத்து குறித்து பல்வேறு தரப்பினரும் பல கருத்துக்களை கூறினாலும் விமானத்தின் கருப்பு பெட்டி மூலமே அதற்கு விடை கிடைக்கும் என விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் பூர்வீக இல்லம் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வெளியுறவு கொள்கை பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டும்படி வலியுறுத்தியுள்ளார். தேசிய கீதத்தை இயற்றியவரும் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளருமான ரவீந்திரநாத் தாகூரின் பூர்வீக இல்லம் அண்டை நாடான வங்கதேசத்தின் சிராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ளது. இது தற்போது அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் ஊழியருக்கும் பார்வையாளருக்கும் இடையே அண்மையில் மோதல் ஏற்பட்டது. இது வன்முறையாக மாறியதில் அருங்காட்சியகம் மர்ம நபர்களால் சூறையாடப்பட்டது. இதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் 2 சம்பவங்கள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக திரு கார்கே தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் சிராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ரவீந்திரநாத் தாகூரின் பூர்வீக இல்லம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டது ஒருபுறம் இருக்க, பயங்கரவாதத்துக்கு எதிரான கூட்டாளி என பாகிஸ்தானை அமெரிக்கா அழைத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் ராணுவ தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கும்படியும் அந்நாடு பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு கார்கே, இது அமெரிக்கா இந்தியா இடையேயான தூதரக உறவில் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக சாடியுள்ளார். உள்நாட்டு அரசியல் காரணங்களுக்காக மோடி அரசின் வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் பாலத்தின் கட்டுமான பணியின் போது தண்டவாளத்தின் கட்டுமானம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் பாலத்தின் கட்டுமான பணியின் போது தண்டவாளத்தின் கட்டுமானம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை கிண்டி பூந்தமல்லி சாலையில் மெட்ரோ கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து ராமாபுரம், போரூர், ஐயப்பன்தாங்கல் வழியாக பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமாபுரத்தில் உள்ள DLF தொழில்நுட்ப பூங்கா மற்றும் L&T நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்று வந்த மெட்ரோ ரயில் பாலத்தின் கட்டுமான பணியின் போது 2 தூண்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு தண்டவாளத்தின் கட்டுமானம் நேற்றிரவு விழுந்து விபத்துக்குள்ளானது. 20 அடி உயரத்திலிருந்து தண்டவாளம் சரிந்து விழுந்ததில் அந்த வழியே 2 சக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் உயிரிழந்தார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து 100 டன்களுக்கு மேல் எடை கொண்ட தண்டவாள கட்டுமானத்தை அகற்றும் பணியில் மெட்ரோ ஊழியர்கள் ஈடுபட்டனர். விபத்து தொடர்பாக மெட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மணப்பாக்கத்தில் உள்ள L&T தலைமை அலுவலக பிரதான வாயிலுக்கு அருகில் 1 வாரத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட 2 தூண்களில் எதிர்பாராத விதமாக அதன் இணைப்பு பாலம் சரிந்து விழுந்தது என்றும், மெட்ரோ ரயில் நிறுவனம் அதன் ஒப்பந்ததாரருடன் இணைந்து போர்க்கால அடிப்படையில் இடிபாடுகளை அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய 3 நாட்களே உள்ள நிலையில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல்
ஜூன் 15ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. தடைக்காலம் நிறைவடைய சில நாட்களே உள்ளதால் மீனவர்கள் விசைப்படகுகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். தடைக்காலம் முடிந்து மீண்டும் கடலுக்கு செல்லும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு படகுக்கு 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் 8 லட்சம் வரை செலவழிச்சு தயார்படுத்தி இருக்கோம். உடனே எங்களுக்கு இந்த பாரம்பரிய பகுதியில் கச்சேரிப்பையில் மீன் பிடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இது போக உரிய விலை கிடைக்கணும். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்த்து வண்ணம் பூசி வலைகளை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதற்கு தஞ்சை விவசாயிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீரை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் 92 ஆண்டு கால வரலாற்றில் ஜூன் 12ஆம் தேதி அன்று டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படுவது இதுவே 20வது முறையாகும். தலைமடை முதல் கடைமடை வரை தங்கு தடையின்றி நீர் சென்றடைய பாசன ஆறுகள், வாய்க்கால்கள் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தில் 98 கோடி ரூபாய் நிதியில் தூர்வாரப்பட்டுள்ளதால் கடைமடை வரை தண்ணீர் தடையின்றி சென்றடையும் என்று டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தூர்வாரும் பணி கிட்டத்தட்ட தஞ்சை டெல்டா பகுதியில் முழுமையாக தூர்வாரிட்டாங்க. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் சென்று செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. எனவே கடைசி வாரம் இப்போவும் கிட்டத்தட்ட 100% முடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த பணியை செய்து மேட்டூரில் தண்ணீரை திறந்துவிட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியாக கடலில் ஆழ்த்தியுள்ளார்கள். நடப்பாண்டு கூடுதல் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளதும் விவசாயிகளை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவொற்றியூர், எண்ணூர், மணலி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. திருவள்ளூரில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் மிதமான மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொன்னேரியில் காற்றுடன் கொட்டிய கனமழையால் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழையும் அரக்கோணத்தில் கனமழையும் பெய்தது. தென்காசி, குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனிடையே கோவை, நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், குமரி, நெல்லை, தேனியில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உலகையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த நிலையில் எஞ்சிய 241 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டையே அதிர வைத்த கோர விமான விபத்து குறித்து தகவல் தெரிந்ததும் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சிவில் மருத்துவமனையில் குவிந்த உறவினர்கள் உறவுகளை தேடி கதறி எழுத சம்பவம் பதற வைத்தது. ஏர் இந்தியா விமான விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணமாக இருக்கும் என்று அத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.